வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல வீடியோவை பார்த்து முடித்ததன் பிற்பாடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே. முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், கனடாவிலே எரிபொருள் விலையானது $2 நெருங்குகின்ற நிலையிலே பிரதமர் மார்க் கார்னி ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அதாவது, கனடா முழுவதும் வாகன ஓட்டிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் வகையிலே எரிபொருள் விலையானது லிட்டருக்கு சுமார் $2 நெருங்கி வருகிறது. ஈரான் நாட்டில் நிலவி வருகின்ற போர் சூழல் மற்றும் உலகளாவிய சந்தையில் ஏற்பட்டிருக்கின்ற தளம்பல் நிலை காரணமாகவே இந்த விலையேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏப்ரல் 7, 2026 அன்று ஒன்டாரியோவினுடைய பிராம்டனில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொண்ட கனடிய பிரதமர் மார்க் கார்னி, வாகன எரிபொருள் மற்றும் வீடுகளை சூடாக்கும் எரிபொருள் ஆகியவற்றின் விலை உயர்வினால் கனடிய குடும்பங்கள் எதிர்கொள்ளும் கடுமையான நிதி நெருக்கடியை அரசாங்கம் உணர்ந்துள்ளதாக தெரிவித்தார். கனேடியர்கள் மீதான இந்த தாக்கத்தை எவ்வாறு குறைக்கலாம் என்பது குறித்து நாங்கள் தீவிரமாக பரிசீலித்து வருகிறோம் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் இது ஒரு உலகளாவிய சந்தை பிரச்சினை என்றும் அமெரிக்காவிலும் இதே போன்ற விலையேற்றம் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் உடனடி நிவாரண நடவடிக்கைகளோ அல்லது காலக்கெடுவோ பிரதமரால் அறிவிக்கப்படவில்லை. இதனிடையே பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கூட்டாட்சி எரிபொருள் கலால் வரி மற்றும் ஜிஎஸ்டி ஆகியவை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று பழமைவாத கட்சியினுடைய தலைவர் பியர் பொலிவ்ரே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். எரிபொருள் விலை உயர்வால் அரசாங்கத்திற்கு கிடைக்கும் கூடுதல் வருவாயை கருத்தில் கொண்டு இந்த வரி குறைப்பை செய்யுமாறு வலியுறுத்தி ஏப்ரல் 7 அன்று அவர் பிரதமருக்கு அதிகாரப்பூர்வ கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருக்கின்றார். எதிர்வரும் வசந்தகால பொருளாதார அறிக்கை வெளியீட்டிற்கு முன்பதாக இந்த பிரச்சினை பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இதேவேளை டொரண்டோ மற்றும் கியூபெக் நகரங்களை இணைக்கின்ற வகையிலே முன்மொழியப்பட்டுள்ள $60 முதல் $90 பில்லியன் மதிப்பிலான அதிவேக ரயில் திட்டத்திற்கு பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் வலுத்து வருகின்ற நிலையிலே பிரதமர் மார்க் கார்னி இந்த திட்டத்திற்கு தன்னுடைய வலுவான ஆதரவை பதிவு செய்திருக்கின்றார். பிராம்டனில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே உரையாற்றிய அவர், இந்த திட்டம் பொருளாதார ரீதியாக மிகவும் சிக்கனமானது என்றும் நிலைத்தன்மை கொண்டது என்றும் $35 பில்லியன் அதிகமான பொருளாதார பலன்களையும் 50,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் விளக்கினார். இந்த திட்டத்திற்காக ஒவ்வொரு பகுதியிலும் சுமார் 10 மீட்டர் நிலம் மட்டுமே தேவைப்படும் என்றும் கையப்படுத்தப்படும் நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முதற்கட்டமாக மொன்ட்ரியல் முதல் ஒட்டாவா வரையான கட்டுமான பணிகள் 2029 அல்லது 2030 ஆண்டிலே தொடங்கும் என்று திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் நிலம் கையப்படுத்தப்படுவதற்கு எதிராக ஒன்டாரியோ மற்றும் கியூபெக்கின் கிராமப்புற மக்கள், குறிப்பாக கிங்ஸ்டனுக்கு வடக்கே உள்ள சவுத் ஃப்ரண்டனாக் பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். கடந்த வாரம் பழமைவாத கட்சி தலைவர் பியர் பொலிவ்ரே இந்த திட்டத்தை ரத்து செய்ய கோரியிருந்தார். இதனிடையே இது தொடர்பாக இன்னும் ஒரு சர்ச்சையும் வந்திருக்கின்றது. அதாவது, நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப் ஷாம்பெயின் தொடர்பிலே நல முரண்பாடு குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்கின்றது. அதாவது, அவருடைய துணைவியாரான ஆன் மேரி கேரட் ஆகஸ்ட் 2025 முதல் அல்டோ கிரவுண்ட் நிறுவனத்திலே சுற்றுச்சூழல் பிரிவின் துணைத் தலைவராக இந்த திட்டத்திலே பணியாற்றி வருகிறார். இது குறித்து செப்டம்பர் 2025 அமைச்சர் ஷாம்பெயின் தன்னை எத்திக்ஸ் ஸ்கிரீன் மூலம் திட்டத்தில் இருந்து விலக்கி கொண்ட போதிலும் முறையான ஸ்கிரீனிங் தேவையில்லை என்று சொல்லி நெறிமுறைகள் ஆணையர் உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் பழமைவாத கட்சியின் நெறிமுறை விமர்சகர் மைக்கேல் பாரட் இது குறித்து விசாரணையை மீண்டும் கோரியிருக்கின்றார். ஆகவே இந்த எத்திக்ஸ் தொடர்பாக அவருடைய மனைவி அந்த திட்டத்தில் இருப்பது தொடர்பாக ஒரு சர்ச்சை தற்போது மீண்டும் எழுந்திருக்கின்றது. இதேவேளை கனடா, அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ நாடுகளுக்கு இடையிலான CUSMA சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக தற்போதைய பேச்சுவார்த்தைகள் நிர்ணயிக்கப்பட்ட ஜூலை 1, 2026 காலக்கெடுவை தாண்டியும் நீடிக்கப்படலாம் என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படை கூறுகளை பாதுகாக்கும் அதே வேளையில் சாத்தியமான மாற்றங்களை செய்வது குறித்து 3 நாடுகளின் பிரதிநிதிகளும் தீவிரமாக விவாதித்து வருகின்றனர். கனடிய அதிகாரிகள் இது குறித்து எந்தவொரு விரிவான கருத்தும் இதுவரை தெரிவிக்கவில்லை. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவுகள் கனடாவின் வர்த்தகம், விவசாயம் மற்றும் வாகன உற்பத்தி துறைகளில் நேரடி மற்றும் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதால் ஒட்டவாவில் இது உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. மேலதிக விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் வரை காத்திருக்க வேண்டும். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், அல்பர்டா மாகாணத்தை கனடாவில் இருந்து பிரிப்பது தொடர்பான உத்தேச வாக்கெடுப்பு செயல்முறையிலே வெளிநாட்டு தலையீடு இருப்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்து நீதிமன்ற விசாரணையின் போது அல்பர்டா நீதிபதி ஒருவர் அரசாங்க வழக்கறிஞரிடம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். இந்த வாக்கெடுப்பு செயல்முறையை முழுமையாக நிறுத்த கோரி ஃபர்ஸ்ட் நேஷன் சமூகத்தினர் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். ஏப்ரல் 7 அன்று நடைபெற்ற இந்த நீதிமன்ற விசாரணையிலே கூட்டாட்சி மற்றும் மாகாண அரசுகளுக்கு இடையிலான தற்போதைய பதட்டமான சூழல் ஒன்று இருப்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. குறிப்பிட்ட நபர்களின் பெயர்கள் அல்லது மேலதிக காலக்கெடு குறித்த முழுமையான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. எனினும் தேச பிரிவினை குறித்த விவாதங்களில் வெளிநாட்டு சக்திகளின் ஊடுருவல் குறித்த சந்தேகம்
கனடிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கடந்த பிப்ரவரி 22, 2026 அன்று இரவு 10:35 அளவிலே ஒன்டாரியோவின் கோர்டிஸ் பகுதியிலே இருக்கின்ற நேஷ் மற்றும் பர்கோஸ் சாலைகளுக்கு அருகிலே இருக்கின்ற வீடொன்றிலே ஏற்பட்ட பயங்கரமான தீ விபத்து ஒன்றிலே 78 வயதுடைய ஜெரால்ட் ஷாட் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மரணம் தீ விபத்தால் தான் நிகழ்ந்தது என்பதை பிரேத பரிசோதனை முடிவுகள் உறுதி செய்தது. இருப்பினும் இந்த சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்த டர்ஹாம் பிராந்திய காவல்துறையினர் ஏப்ரல் 1, 2026 அன்று 23 வயதுடைய மெச்சு பிரைஷான் என்கின்ற ஒஷாவாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். இவர் கோர்டிஸ் பகுதியில் மற்றொரு வீட்டில் மேம்படுத்தப்பட்ட பற்ற வைப்பு சாதனம், அதாவது இம்ப்ரோவைஸ்ட் இக்னிஷன் டிவைஸ் ஒன்றை பயன்படுத்தி தீ வைக்க முயன்ற போது கையங்களவுமாக பிடிபட்டார். பிப்ரவரி 22 நிகழ்ந்த கொடிய தீ விபத்தையும் இவரை ஏற்படுத்தியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கிறார்கள். தற்போது ஜோன்ஸ் மீது மனித படுகொலை, மனித உயிரை பொருட்படுத்தாத தீ வைத்தல், $5000 குறைவான சேதம் விளைவித்தல், நன்னடத்தை விதிகளை மீறியமை உள்ளிட்ட பல கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. டர்ஹாம் காவல்துறையின் கொலை குற்ற புலனாய்வு பிரிவினர் இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்தவர்கள் 1-888-579-1520 என்கின்ற இலக்கத்திலே போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கோரப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்த செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, சமூக வலைத்தளங்களில் பார்வையாளர்களை ஈர்ப்பதற்காக பொதுமக்களின் பாதுகாப்போடு விளையாடிய 3 இளைஞர்களை விட்பி காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த மார்ச் 17, 2026 அன்று இரவு 11:20 அளவிலே கன்சியூமர்ஸ் டிரைவில் இருக்கின்ற லேண்ட்மார்க் சினிமாஸ் திரையரங்குக்குள் நுழைந்த அஜாக்ஸ் பகுதியைச் சேர்ந்த 23 வயது இளைஞர்கள் மற்றும் ஒரு 17 வயது சிறுவன் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதிலே அந்த சிறுவன் விளையாடவில்லை, ஆனால் அவனும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த இருவரும் அந்த சிறுவனிடம் துப்பாக்கி இருப்பதாக பெரும் சத்தமிட்டு கத்தியிருக்கிறார்கள் திரையரங்கிலே. இதனால் பயந்து போன வாடிக்கையாளர்கள் திரையரங்கை விட்டு அலறி அடித்துக் கொண்டு ஓடியிருக்கிறார்கள். இந்த முழு சம்பவத்தையும் காணொலியாக பதிவு செய்த அவர்கள் சமூக வலைத்தளத்திலே அதனை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த காணொலியானது சமூக வலைத்தளம் ஒன்றிலே 6 லட்சத்துக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் 3 மீதும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தமை, விஷமம் செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் தெரிந்தவர்கள், கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்திருப்பவர்கள் அது தொடர்பில் தங்களுக்கு தெரிவிக்குமாறு போலீசார் கோரியிருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், டொரண்டோவின் கிழக்கு முனையிலே பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 13 வயது சிறுமியை மர்ம நபரொருவர் அச்சுறுத்தும் வகையில் பின்தொடர்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த திங்கட்கிழமை மாலை 4 மணி அளவிலே ஜெராட் ஸ்ட்ரீட் ஈஸ்டுக்கு தெற்கே இருக்கின்ற ஸ்வான்விக் அவென்யூ மற்றும் ஹனாபோர்ட் ஸ்ட்ரீட் பகுதியிலே இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. நடைபாதையில் நடந்து சென்று கொண்டிருந்த சிறுமியின் வழியை மறைத்த அந்த நபர் சிறுமி விலகிச் சென்ற பின்பும் பின்தொடர்ந்திருக்கின்றார். பயந்து போன சிறுமி தப்பியோடி 911 அவசர எண்ணிற்கு தொடர்பு கொண்டிருக்கின்றார். அந்த சந்தேக நபர் சுமார் 5 அடி 10 அங்குல உயரமும் நடுத்தர உடல்வாகும் கொண்டவர், தோள்பட்டை அளவிலான தலைமுடியும் கொண்டவர் என்று விவரிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் கடைசியாக கருப்பு நிற ஹூட் கொண்ட ஸ்வெட்டர் மற்றும் நீல நிற ஜீன்ஸ் மற்றும் கருப்பு காலணிகளை அணிந்திருந்தார். டொரண்டோ போலீசார் இவர் தொடர்பான விவரங்கள் வேண்டும் என்று சொல்லி பொதுமக்களின் உதவியை கோரியிருக்கிறார்கள். இந்த நபர் இன்னும் கைது செய்யப்படாததால் அப்பகுதியிலே பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை நேர்களே, டவுன் டவுன் டொரண்டோ பகுதியிலே அமைந்திருக்கின்ற வணிக கட்டடம் ஒன்றிலே துணிகர கொள்ளை சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:10 அளவிலே யோங் மற்றும் காலேஜ் ஸ்ட்ரீட் அருகே இருக்கின்ற தங்கம் மாற்றும் நிலையத்துக்குள் நுழைந்த 2 நபர்கள், கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்குள் நுழைந்த 2 நபர்கள் அங்கிருந்த கணிசமான அளவு தங்கம் மற்றும் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். நடுத்தர உடல்வாகு கொண்ட இந்த 2 சந்தேக நபர்களும் முழுமையான கருப்பு நிற ஆடைகளை அணிந்திருந்ததுடன் ஜாக்கெட், ட்ரௌசர்ஸ் மற்றும் காலணிகளை அணிந்திருந்ததுடன் இருண்ட நிற முகமூடிகளையும் அணிந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் சிவப்பு நிற கையுறைகளை அணிந்திருந்தார். இந்த சம்பவத்திலே அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை. கொள்ளையர்கள் இன்னும் தலைமறைவாக உள்ள நிலையிலே அவர்களை அடையாளம் காணக்கூடிய எவரும் டொரண்டோ போலீசாரையோ அல்லது குற்றத்தடுப்பு பிரிவையோ தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதேவேளை நேர்களே, கல்கரியின் கிழக்கே இருக்கின்ற ராக்கிவியோ கவுண்டியைச் சேர்ந்த 62 வயதான ரிச்சர்ட் ரோபர்ட் மேந்தா என்கின்ற நபர் 3 பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றங்களுக்காக குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ஏப்ரல் 7, 2026 அன்று நீதியரசர் ஜுடித் ஷெரியார் இந்த தீர்ப்பை வழங்கினார். மேந்தா மீது சுமத்தப்பட்ட 20 குற்றச்சாட்டுகளில் பாலியல் வன்கொடுமை, பாதிக்கப்பட்டவர்களை துன்புறுத்தும் நோக்கிலே பென்டனாயில், மெத்தபெட்டமைன் மற்றும் கிராக் கொகைன் போன்ற கொடிய போதைப் பொருட்களை கொடுத்தமை மற்றும் ஆயுதத்தால் தாக்கியமை உள்ளிட்ட 6 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. 14 குற்றச்சாட்டுகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். கல்கரியின் கிழக்கே இருக்கின்ற கிராமப்புற சொத்து ஒன்றிலே இந்த கொடூரங்கள் அரங்கேறி இருக்கின்றது. பாதுகாப்பற்ற நிலையில் இருந்த பெண்களே இவரால் அதிகம் குறிப்பிக்கப்பட்டுள்ளனர். ஒரு பெண் கழுத்து நெரிக்கப்பட்டும் மற்றொரு பெண் அலைபேசியால் தாக்கப்பட்டும் துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார். கடந்த ஏப்ரல் 6, 2023 அன்று RCMP-யினுடைய போலீசாரும் மோப்ப நாய்களும் பல நாட்கள் தேடுதலின் பின்னர் இவரை கைது செய்திருக்கிறார்கள்.
பாதிக்கப்பட்டவர்களின் சில சாட்சியங்கள் நம்பகத்தன்மையற்றதாக இருந்ததாகவும் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் தாமாகவே போதைப் பொருட்களை உட்கொண்டதாகவும் நீதிபதி தனது தீர்ப்பிலே சுட்டிக்காட்டினார். மந்தா தொடர்ந்தும் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் தண்டனை விவரங்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட இருக்கின்றது. இதேபோல ஒன்டாரியோவின் மார்க்கம் பகுதியிலே அமைந்திருக்கின்ற புகழ்பெற்ற பியட் எலியரோட் ட்ரூடோ உயர்நிலை பள்ளிக்கு விடுக்கப்பட்ட போலி அவசர அழைப்பு தொடர்பில் யோக் பிராந்திய போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். காவல்துறையினரின் நேரத்தையும் வளங்களையும் வீணடிக்கும் இத்தகைய ஸ்வாட்டிங் அழைப்புகள் இந்த பள்ளிக்கு இந்த ஆண்டில் வருவது இது 2வது முறையாகும். தகவல் கிடைத்தவுடன் பள்ளிக்கு விரைந்த பெருமளவிலான போலீசார் பள்ளி முழுவதையும் சோதனையிட்டு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என்பதை உறுதி செய்தார்கள். இந்த சம்பவத்தால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றாலும் இது பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அழைப்பை விடுத்தவர் யார் என்பது குறித்த விவரங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதேபோல ஒன்டாரியோவின் பிக்கரிங் பகுதியிலே வீதியை கடக்க முயன்ற பாதசாரி ஒருவர் மீது வாகனம் மோதியதிலே அவர் படுகாயமடைந்து கவலைக்கிடமான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பான துல்லியமான நேரம், பாதிக்கப்பட்டவரின் பெயர் மற்றும் விபத்து நடந்த குறிப்பிட்ட வீதி குறித்த மேலதிக தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த விபத்து குறித்து டர்ஹாம் பிராந்திய காவல்துறையினர் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதேவேளை டொரண்டோவின் டெக்ஸ்டைல் பகுதியில் நிகழ்ந்த வாகன விபத்தொன்றில் ஆணும் பெண்ணும் காயமடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விபத்தினுடைய தன்மை, காயங்களின் தீவிரம் அல்லது சம்பந்தப்பட்டவர்களின் அடையாளம் குறித்த மேலதிக விவரங்கள் இந்த செய்தி வெளியேற்றப்படும் வரை வெளியாகவில்லை. இதேவேளை இரவு நேரங்களில் வாகனங்களை ஓட்டும் போது எதிரே வரும் வாகனங்களின் அதிநவீன LED விளக்குகளினுடைய அதாவது முகப்பு விளக்குகளினுடைய வெளிச்சம் கண்களை கூசச் செய்து விபத்துகளை ஏற்படுத்துவதாக பலரும் புகார் அளித்து வருகின்ற நிலையிலே இது குறித்து கனடிய போக்குவரத்து துறை அதாவது டிரான்ஸ்போர்ட் கனடா பொதுமக்களினுடைய கருத்துக்களை கோரி 30 கேள்விகள் அடங்கிய அனாமதேய இணையவழி ஆய்வொன்றை தொடங்கி இருக்கின்றது. மார்ச் 6ஆம் தேதி ஆரம்பமான இந்த ஆய்வு ஏப்ரல் 20 வரை நடைபெறும். 16 வயதுக்கு மேற்பட்ட கனடியர்கள் இதிலே பங்கேற்கலாம். நவீன LED விளக்குகள் அகலமான நீல நிற அதி தீவிர ஒளியை உமிழ்வதாகவும் பழைய விளக்குகளை விட 50 தொடக்கம் 60% அதிக கூச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் நிபுணர்களான டேனியல் ஸ்ட்ரென் மற்றும் டாக்டர் ரால்ப் சோப் ஆகியோர் விளக்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக SUV மற்றும் ட்ரக் போன்ற உயரமான வாகனங்களில் அதாவது 2024 விற்பனை செய்யப்பட்ட புதிய வாகனங்களிலே 87% இந்த விளக்குகள் பொருத்தப்பட்டிருப்பது நிலைமையை மேலும் மோசமாக்கி இருக்கின்றது. சில நேரங்களில் ஒரு சுரங்கப்பாதையின் முடிவிலே ஒளியை காண்பதாக நான் நினைக்கின்றேன், ஆனால் அது ஒரு ஃபோர்ட் F-150 வாகனமாக இருக்கிறது என பொதுமக்கள் சமூக வலைதளங்களிலே தமது விரக்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். வாகனங்களின் விளக்குகள் முறையாக பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை கண்காணிக்கவும் தேவைப்பட்டால் புதிய தரநிலைகளை உருவாக்கவும் இந்த ஆய்வு முடிவுகள் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தினால் பனிப்பொழிவு எதிர்பார்த்த அளவை விட வெகுவாக குறைந்துள்ளதால் மெட்ரோ வான்கூவர் பகுதிகளுக்கு தண்ணீர் பயன்பாட்டு கட்டுப்பாடுகள் மே 1 முதல் அக்டோபர் 15, 2026 வரை நடைமுறை வர இருக்கின்றது. ஏப்ரல் 1ஆம் தேதி நிலவரப்படி பனிப்பொழிவு வரலாற்று சராசரியில் 55% மட்டுமே பதிவாகி இருக்கின்றது. இது கடந்த ஆண்டு 88% இருந்தது. புதிய விதிகளின்படி குடியிருப்பாளர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் வாரத்திற்கு ஒருமுறை மட்டுமே புல்வெளிகளுக்கு நீர் பாய்ச்ச அனுமதிக்கப்படுவார்கள். இரட்டை இலக்க முகவரிகளை கொண்டவர்கள் சனிக்கிழமைகளும், ஒற்றைப்படை இலக்க முகவரிகளை கொண்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 5 தொடக்கம் 7 மணி வரை தானியங்கி முறையிலும் 6 தொடக்கம் 9 மணி வரை கைகளாலும் மட்டுமே நீர் பாய்ச்ச முடியும். மரங்கள், பூக்கள் மற்றும் உணவுப் பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுவது மற்றும் மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரை பயன்படுத்துபவர்களுக்கு இந்த கட்டுப்பாடுகளில் இருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கின்றது. வான்கூவரில் இந்த ஆண்டு பனிக்காலம் மிகவும் வெப்பமாக இருந்ததால் பனிப்பொழிவு இயல்பு நிலையை விட குறைவாக இருக்கின்றது. எனவே தேவையற்ற நீர் பயன்பாட்டை குறைப்பது முன்னெப்போதையும் விட முக்கியமானது என மெட்ரோ தலைவர் மைக் ஹார்லி வலியுறுத்தி இருக்கின்றார். கோடை காலத்தில் குடிநீர் மற்றும் மீன் வளத்தை பாதுகாப்பதற்கான அத்தியாவசிய தேவைகளுக்கு நீர் இருப்பு இருப்பதை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.